16 கோடி ரூபாய் செலவழித்து அது 3 மாதத்தில் 100 வருஷம் வர வேண்டிய ஒரு பாலம் 3 மாசத்துல அடிச்சுட்டு போயிருச்சு. இப்ப இது அடிச்சுட்டு போனது ஒரு பக்கம், என்னால் எது தாங்க முடியல அப்படின்னா, இந்த மாதிரி கண்ணெதிரே ஒரு இவ்வளவு பெரிய ஒரு ஊழல் முறைகேடு நடக்குது, இவ்வளவு பெரிய ஒரு பாலம் அடிச்சுட்டு போகுது, 6 மாசத்துல ஒரு இன்ஜினியர் கூட சஸ்பெண்ட் ஆகும், ஒருவர் மீது கூட நடவடிக்கை எடுக்கப்படாது. இதை எப்படி பார்க்கிறது, இதை எப்படி புரிந்து கொள்வது? ஊரக உள்ளாட்சி அப்படிங்கிறது நம் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான பங்களிப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் தேர்தல் நடத்தணும், ஆனால் இந்த ஆளுகிற அரசாங்கம் நாங்கள் ஒரு தனி பிரதிநிதியை நிர்வகிச்சிருக்கோம், அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க, எங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் நாங்கள் தேர்தல் நடத்துவோம்னு சொல்கிற அந்த அணுகுமுறை, அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த அணுகுமுறையை நம்ம எப்படி பார்க்கணும்னா, இவர்கள் பேசக்கூடிய விஷயத்துலேருந்து இவர்கள் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்னு ஒரு கருத்தை வைக்கிறீங்க. அப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னா, மாநிலத்தில் சுயாட்சி, உள்ளாட்சியில் மட்டும் தகரடப்பா ஆட்சியான்னு. உள்ளாட்சியில் ஒரு ஆட்சியே இல்லை, நீங்கள் எலெக்ஷனே நடத்த மாட்டீங்க அப்படின்னா அங்கே ஒன்றுமே இல்லை, தகரடப்பா மாதிரி தான் இருக்கும். அப்போது நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னு சொன்னால், ஜனவரி 5, 2025 அன்று 28 மாவட்டங்களில் 5 வருடம் அவங்களுடைய பஞ்சாயத்து தலைவர்களுடைய காலகட்டம் முடிந்து நீங்கள் அந்த தேதிக்கு முன்னதாக நீங்கள் தேர்தல் நடத்தியிருக்கணும். 28 மாவட்டங்கள், கிட்டத்தட்ட 9,000க்கும் மேற்பட்ட பொசிஷன்ஸ்க்கு அவங்க நடத்தியிருக்கணும். ஆனால் இன்று வரை அவங்க நடத்துவதாக இல்லை. இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க ஜனநாயகம் முக்கியம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. திமுக மத்திய அரசாங்கத்தை நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கும்போது ஜனநாயகத்தை மதிப்பதில்லைன்னு சொல்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ 2026 சட்டசபை தேர்தல் வருது. ஒருவேளை தேர்தல் ஆணையமோ இல்லை மத்திய அரசு எல்லாம் சேர்ந்து தேர்தல் ஒரு வருஷத்துக்கு நடத்த வேணாம், சட்டசபை ஒரு தனி பிரதிநிதியை நிர்வகிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் போடுறோம், நாங்கள் பிரசிடென்ட் ஆட்சி நடக்கும்னு சொன்னால் திமுக என்ன பண்ணும்? எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நீங்கள் மேற்கொள்வீங்க? அப்போது நீங்கள் உங்களுக்கு அந்த சொல்லுவாங்களே, உங்களுக்கு வந்தார் அப்போ அந்த மாதிரி மக்களுக்கு அடிப்படை உள்ளாட்சி தான். ஏன்னா ஒரு தண்ணி வரலையா, எது வரலனாலும் பஞ்சாயத்து தலைவர் தான் போய் கேட்பாங்க, ஏன்னா அவர் தான் பக்கத்தில் இருக்கிறார். இன்னைக்கு பிடிஓ ஆஃபீஸ் போகணுன்னாலே அரூர் மாதிரி இடங்கள்லாம் 40-50 கிலோமீட்டர், அவங்க அந்த பிளாக்குக்குள்ளேயே பிடிஓ ஆஃபீஸ் போகிறதுக்கே அவ்வளவு ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குன்றாங்க மிகப்பெரிய அளவில். அப்போ அந்த மாதிரியான தொலைதூரத்துக்கு ட்ராவல் பண்ணி தான் அவங்களால ஒரு புகாரே கொடுக்க முடியும், அவங்களோட பிரச்சனைகளுக்கான ஒரு விஷயத்தையே அணுகுப்படுவதற்கே அதிகாரியை சந்திக்க அவ்வளோ தூரம் போகணுன்னா எப்படிங்க அது? அப்போது அவங்களுடைய அன்றாட பிரச்சனைகள் எந்த அளவிற்கு தீர்க்கப்படுவதற்கான ஒரு வழிமுறையே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போது நீங்கள் இது மக்களுடைய பிரச்சனைகளை கூட புரிந்து கொள்ளாமல், மக்களுடைய பிரச்சனைலாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவை என் கட்சிக்காரன் நான் இன்றைக்கே பஞ்சாயத்தில் அவனுக்கு நான் சீட்டை கொடுத்துட்டேன்னா, ஒருத்தர் கொடுத்தேன்னா மீதி 4 பேர் கோபப்படுவேன். பஞ்சாயத்தில் இன்ஃபேக்ட் சிம்பிள் கிடையாது, கட்சி கிடையாது, இருந்தாலும் இவர்கள் எப்படி நிப்பாட்டுவாங்க, கட்சி ரீதியாக ஆளை நிப்பாட்டி தான் பண்ணுவாங்கங்கிறது நமக்கு தெரியும். அப்போ கட்சி ரீதியாக இவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, இந்த பொசிஷன்ஸுக்கு யூனியனுக்கு டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் இவங்களாம் ஒரு பொசிஷனை யாராவது ஒருத்தர் தான் வர முடியும். அப்போ மீதி 4 பேர் சோகமாக இருப்பான், அவங்க 2026 தேர்தலுக்கு இவங்களுக்கு வேலை பார்க்க மாட்டாங்க, நாளைக்கு நான் ஆட்சிக்கு வர இது பிரச்சனை ஆயிரும் என்ற ஒரே ஒரு அந்த சுயநல நோக்கம், தன் கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு நான் என்ன வேணாலும் செய்வேங்கிற ஒரே ஒரு சுயநல நோக்கத்திற்காக மக்கள் எக்கேடு கெட்டு வேணாலும் போகட்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த நினைப்பு. அப்போ நீங்கள் ஒரு ஜனநாயகத்தையே, ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தையே முதலமைச்சர் ஸ்டாலின் குப்பை தொட்டியில் போட்டிருக்கிறார், காலில் மிதித்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக சொல்ல முடியும். ஏன்னா அரசியலமைப்பு சட்டம் ரொம்ப தெளிவாக 5 வருஷத்துக்கு முன்னாடி நடத்தி ஆகணும்னு சொல்லுது, அப்படி இருந்தும் கூட அதை மதிக்கலை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் தொடர்ந்து பேசுகிற போது உங்கள் ஆதங்கம் சாமானியர்கள் அவங்க கிட்டேருந்து பணத்தை எடுத்து இந்த ஊழல் நடக்குது அப்படிங்கிறது. இன்றைக்கு கூட ஒரு விஷயத்தை அறப்போர் இயக்கம் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கும் அதிகமாக நீடித்திருக்க வேண்டிய ஒரு பாலம் 3 மாதங்களில் இடிஞ்சு விழுந்திருக்கு அப்படிங்கிறத தரவுகளோட நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கீங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இன்ஃபேக்ட் 10 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் ஒரு பாலம் அமைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஐஆர்சி விதிமுறைகள் ரொம்ப தெளிவாக சொல்கிறது, 100 ஆண்டுகளுக்கு ஒரு பாலம் வடிவமைக்கப்பட வேண்டும். 100 ஆண்டுகள், கடந்த 100 ஆண்டுகளில் எந்த அளவுக்கு வெள்ளம் போயிருக்கிறது என்பது கணக்கை எடுத்து அந்த கணக்கின்படி ஒரு பாலம் அப்படிங்கிறது வடிவமைக்கப்பட வேண்டும். அந்த அளவுக்கு வலிமையாக இருக்கணும்.
ஐஆர்சி கைட்லைன் சொல்லுது. ஆனால் இவங்க இதையுமே பின்பற்றாமல் என்னால் அதாவது இதை ஒப்புக்கொள்ள முடியாத விஷயம் என்ன தெரியுமா? செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி 2024 அமைச்சர் ஏவா வேலு ஒரு பாலத்தை திறக்கிறார். தண்டராம்பட்டு பக்கத்தில் அகரம்பள்ளிப்பட்டையும் தொண்டாமனூரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாலத்தை ஹை லெவல் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹை லெவல் பிரிட்ஜோடைய டெஃபினிஷனே என்னன்னா, ஐஆர்சியில் அதோடைய டெஃபினிஷனே என்னன்னா, எந்த அளவிற்கு அதிகபட்சமாக வெள்ளம் அந்த பகுதியில் செல்லுமோ அதற்கும் மேலாக கட்டக்கூடிய பாலத்தின் பெயர் தான் ஹை லெவல் பிரிட்ஜ். நல்லா புரிஞ்சுக்கணும். 1972 2,80,000 கன அடி அளவிற்கு வெள்ளம் இந்த தென்பெண்ணை ஆற்றின் வழியே போயிருக்கிறது. 100 ஆண்டுகளுக்கான டேட்டாவை பார்க்கணும். 50 வருஷம் முன்னாடி போன டேட்டாவே இருக்கு. பிடபிள்யூடி 2019 இதை ஹைவேஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தும் கூட இதை புறந்தள்ளி விட்டு வெறும் 54,000 கன அடிக்கு போகிற அளவுக்கு மட்டும் பாலத்தை வடிவமைச்சிருக்கிறாங்க இவங்க. முதல் மிகப்பெரிய தவறு. அந்த சூப்பரிண்டென்டென்ட் இன்ஜினியர் அந்த ஃபீல்ட் டேட்டாவை கொடுக்கும் பொழுது இந்த டேட்டா ரொம்ப முக்கியமாக டிசைனுக்கு கொடுக்கும்போது நீங்கள் 2,80,000 தான் கொடுத்துருக்கணும். ஏன்னா அன்னைக்கு போனது அந்த ஃபெங்கல் புயல் வரும் பொழுது திறந்து 3 மாசத்துல ஃபெங்கல் புயல் வந்து அந்த வெள்ளம் ஏற்படும் போது 1,68,000 கன அடி போனதாக சொல்லப்படுகிறது. அப்போது நீங்கள் 2,80,000 கன அடிக்கு நீங்கள் டிசைன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த படம் போயிடும். ஆனால் 16 கோடி ரூபாய் செலவு செய்து 13 கோடி ரூபாய்க்கு டெண்டர் போடுறாங்க. 1 கோடி கூடவே 14 கோடிக்கு அந்த ஒப்பந்ததாரருக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் செலவழிக்கப்பட்ட தொகைன்னு 16 கோடின்னு சொல்லி ரிப்போர்ட் வருது. கிட்டத்தட்ட 3 இதுவே ஒரு பெரிய கேள்வி. டெண்டர் வேல்யூக்கு மேலே 3 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்கிறீங்க. அப்புறம் அந்த 16 கோடி ரூபாய் செலவழித்து அது 3 மாதத்தில் 100 வருஷம் வர வேண்டிய ஒரு பாலம் 3 மாசத்துல அடிச்சுட்டு போயிடுச்சு. இப்போ இது அடிச்சுட்டு போனது ஒரு பக்கம். என்னால் எது தாங்க முடியல அப்படின்னா, இந்த மாதிரி கண்ணெதிரே ஒரு இவ்வளவு பெரிய ஒரு ஊழல் முறைகேடு நடக்குது, இவ்வளவு பெரிய ஒரு பாலம் வந்து அடிச்சுட்டு போகுது. 6 மாசத்துல ஒரு இன்ஜினியர் கூட சஸ்பெண்ட் ஆகும், ஒருவர் மீது கூட நடவடிக்கை எடுக்கப்படலை. இதை எப்படி பார்க்கறது? இதை எப்படி புரிந்து கொள்வது? நீங்க அங்க பாலம் இருந்ததுக்கான தடயமே இல்லைல்ல, அதனால விட்டுட்டோம். இல்லை, இன்று கூட அந்த பாலம் இருக்கு. நான் இப்போ போன மாதம் போய் அந்த பாலத்தெல்லாம் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் போய் பார்வையிட்டு அந்த மக்களோட எல்லாம் பேசி, அப்ஸ்ட்ரீம்ல இருக்கிற ராயண்டபுரம்ங்கிற பிரிட்ஜ் இருக்கு, அது ஸ்ட்ராங்கா இருக்கு. டவுன் ஸ்ட்ரீம்ல இருக்கிற பிரிட்ஜ் ஸ்ட்ராங்கா இருக்கு. அங்கேயும் அதே அளவு வெள்ளம் போயிருக்கு, அது இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் 2015 பெருவெள்ளம் வரும்போது அடையாறு பிரிட்ஜை தாண்டி தான் வெள்ளம் வந்தது. அதனுடைய அளவுகளை எல்லாம் தாண்டி தான் வந்து அப்போ கூட அந்த பிரிட்ஜ் உடையிலையே. அப்போ ஒன்று நீங்கள் அந்த அளவிற்கு வடிவமைப்பது, அந்த வடிவமைத்து இருந்தால் கூட அதை தாண்டி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அது உடஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. பட் ஆனால் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டாக அந்த பில்லரே சாஞ்சு டாப்பில் ஆகி மிகப்பெரிய அளவில் இந்த மாதிரி சேதமாயிருக்கு. எங்களால் என்ன புரிஞ்சிக்க முடியலன்னா, ஒரு அரசு மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் ஏவா வேலுவும் அது செல்வராஜ் செக்ரட்டரியும் செயலரும் இவர்களை போன்றவர்கள் நீங்கள் ஏன் ஒருவர் மீது கூட நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா, அப்போ இந்த ஊழல் கீழ்மட்டத்தில் மட்டுமல்ல மேல்மட்டம் வரை பாய்கிறதா என்ற மிகப்பெரிய கேள்வி எழுப்புதா இல்லையா? அதனால தான் இதன் மீது அட்லீஸ்ட் ஒரு புகாராவது நாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதன் மீது ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது. நீங்கள் அந்த விசாரணையில் பாருங்கள் எந்த பர்சனுடைய தவறு அப்படிங்கிறத நீங்கள் அதில் கொண்டு வாங்க. ஆனால் நான் விசாரணை கூட செய்ய மாட்டேன், இவ்வளவு 16 கோடி ரூபாய் மக்களுடைய வரிப்பணம் அடிச்சுட்டு போனது மீது நான் ஒரு விசாரணை கூட செய்ய மாட்டேன் என்று இருக்கிறாங்கன்னு சொன்னால், இதுக்கு பேர் தான் ஒரு பிரேசனாக ஓப்பனாக ஊழல் செய்வது. நாங்கள் செஞ்சாலும் யாரும் எங்களை கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு செய்யக்கூடிய ஒன்றாக நம்மெல்லாம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி பாலம் அடிச்சுட்டு போகிறதா எங்கே பீகாரில் பார்த்துருப்போம், எங்கேயாவது அந்த மாதிரி பார்ப்போம். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு பாலம் அடிச்சுட்டு போனது எனக்கு தெரிஞ்சு எனக்கு நினைவே கிடையாது. இந்த மாதிரி ஒரு உடைந்தது வந்து என்னுடைய நினைவில் கிடையவே கிடையாது. ஏதோ செக் டேம் உடைஞ்சது அப்படிங்கிறதெல்லாம் போன ஆட்சியில் சிலதெல்லாம் பார்ப்போம். ஆனால் ஒரு பாலமே உடைந்தது நான் இப்பொழுது தான் முதல் முறையாக பார்க்கிறேன் தமிழ்நாட்டில். அப்போ அந்த அளவிற்கு இதில் ஊழல் முறைகேடு நடக்கிற அளவுக்கு ஊழல் அதிகமாகி கொண்டு இருக்கிறது. அப்போ நீங்கள் அதன் மீது ஒரு நடவடிக்கை, ஒரு இன்ஜினியர் கூட சஸ்பெண்ட் பண்ணலைங்க. அதுக்கு காரணமான அந்த சூப்பரிண்டென்டென்ட் இன்ஜினியர் இன்னைக்கு சீஃப் இன்ஜினியர் பொசிஷனில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ இந்த மாதிரியான ஆட்சியை நம்ம எப்படி கேள்வி கேட்காம இருக்க முடியும்? இதை தான் நம்ம கேட்குறோம். நீங்கள் வந்து மக்களுக்காக இருப்பதற்காகத்தான் இன்னைக்கு சீஃப் மினிஸ்டராக உட்காந்துருக்கிறீங்க, மினிஸ்டராக உட்காந்துருக்கிறீங்க. அப்போ மக்களுக்காக நீங்கள் வேலை செய்ய வேண்டும். இந்த மாதிரி ஒரு தவறுங்கிறது எல்லா ஆட்சிகள்லையும் நடக்கலாம். அப்போ அது உங்களுக்கு தெரியாமல் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய பார்வைக்கு ஒரு தவறு வரும் பொழுது அந்த தவறின் மீது நடவடிக்கை எடுக்கணும்.
ஆனால் அந்த தவறின் மீது நீங்க நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா அப்ப அந்த தவறுக்கு நீங்களும் பொறுப்பாகிறீங்கன்னு தானே அர்த்தம். அதனால தான் நாங்கள் முதலமைச்சரை பார்த்தும் அமைச்சர் வேலை பார்த்து கேட்குறோம், அப்போ நீங்கள் நடவடிக்கை எடுக்கலன்னா இந்த ஊழலுக்கு நீங்களும் தானே பொறுப்பாகிறீங்க அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறோம். தொடர்ந்து ஊழல் ஒழிப்பு சார்ந்தும் நீர்நிலைகள் பாதுகாப்பு மண் சார்ந்தும் மக்கள் சார்ந்தும் தொடர்ந்து பயணிக்கிற அறப்போர் இயக்கம் 2026 சட்டமன்ற தேர்தலை மக்கள் இளைஞர்கள் இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு உங்க வாக்கை நீங்க செலுத்தணும் அப்படின்னு ஒரு பரிந்துரை செய்யணும்னா என்ன பரிந்துரை செய்யும்? இல்லை, முதல் ஒரு விஷயமா நம்மளுடைய பிரச்சாரத்தில் நம்ம சொல்வது தான், ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க. பணம் வாங்காமல் நீங்க ஒரு ஆய்வு செய்து உங்களுடைய தொகுதியில எந்தெந்த வேட்பாளர்கள் நிற்கிறாங்க அப்படிங்கிறத வேட்பாளர்களை பற்றி தெரிந்து கொண்டு யார் அதில் நல்ல வேட்பாளர், யார் உங்களுக்கு உங்களுடைய பகுதியுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக வேலை செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பதை ஆய்வு செய்து, நம்ம எல்லா நேரத்துக்கும் ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னா என்னெல்லாமோ ஆய்வு பண்ணுறோம். ஒரு ஃபோன் வாங்கணும்னா எந்த ஃபோன் நல்ல ஃபோன் அந்த ஃபோன்லாம் வாங்குகிறோம். ஆனால் உங்கள் தலையெழுத்தையே முடிவு செய்யக்கூடிய உங்கள் பகுதியில் உங்களுக்கு குடி தண்ணி கிடைக்க போகுதா, குப்பையை கொண்டு வந்து உங்கள் ஊரில் கொட்ட போகிறாங்களா, வெளி குப்பைகள்லாம், இந்த மாதிரி பல இடங்களில் பல பிரச்சனைகள் நடந்தது. இதோ எந்த நம்மளை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் யாராக இருக்க போகிறார்கள் அப்படிங்கிறதுல நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் செலவழித்து ஆராய்ச்சி செய்வதில் தவறு இல்லை. அதனால் ரொம்ப முக்கியமாக இளைஞர்கள், முதல் முறை ஓட்டு போடக்கூடியவர்கள்லாம் யார் நல்ல வேட்பாளர்கள் என்னுடைய தொகுதியில் நிற்கிறாங்கங்கிறத ஆய்வு செய்து உங்களுடைய வாக்கை செலுத்துங்கள், நல்லவர்களுக்கு உங்கள் வாக்கை செலுத்துங்கள் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. ரொம்ப நன்றினே, உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி நிறைய கேள்விகளுக்கு ஒரு நல்ல தரவுடன் கூடிய ஒரு தெளிவான பதிலை எங்களுக்காக கொடுத்தீங்க. தொடர்ந்து நிறைய மக்கள் சார்ந்த பணிகளை, மண் சார்ந்த பணிகளை அறப்போர் இயக்கம் மேற்கொள்ள திங்க் பாலிடிக்ஸ் வலைப்பக்கத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துறோம். உங்கள் மக்கள் பணி தொடரட்டும். நன்றி. நன்றி. தொடர்ந்து இது மாதிரியான பயனுள்ள நேர்காணல்களை, அரசியல் தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பெற திங்க் பாலிடிக்ஸ் வலைப்பக்கத்தை பின்தொடருங்கள். நன்றி.